வேலைக்கு மாற்றி வருது மூஞ்சி தெரியல தரது ஏய் இங்கே என்ன இருக்கு மாட்டா வெட்டி ரவுண்டு எடுப்பாங்கடா ஐயோ இது ஏன்டா அது 1 2 3 ரைட் அது ஸ்ரீலங்கா ஸ்டேஷனம்மா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஷேக் பண்ணிக்கணும். சீல் பிரியாதுக்கு முன்னாடி 1 ஷேக் பண்ணிக்கலாம். கொண்டாவது கசிதா இல்லை அவுத்தி போட்டு 1 ஷேக் பண்ணு. ஊற்றிக்கு புதுசாக போட்டுக்கணும். அதெல்லாம் கையாளுக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். டேய் போட்டு கைக்குண்டா இந்த மூளைலாம் பேசி ஊருக்குள்ளே ஓடுறோம். ஒயிட் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாமா? அதை கைட்டு நீ உட்காந்து காய் நம்ம வேலைக்கு ஆகுமா? அதான் லூஸ்பியா ஏங்க அது காய்கறி உட்காந்து ஒரு பக்கம் அமுத்தி ஒரு பக்கம் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரைமர். ஸோ இப்போ இந்த பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணுன்னாக்கா 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணியே கலக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் அப்படி இல்லைன்னா 10 லிட்டரு பெயிண்ட்டுக்கு ப்ரைமருக்கு ஒரு 5 லிட்டர் அதில் 6 லிட்டர் கலந்துக்கோங்க. 3 லிட்டர் ப்ரைமருக்கு 1 லிட்டர் தண்ணி கலந்துக்கோங்க. நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி காலி டப்பாஸ் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று நம்மக்கிட்ட கிலோ கணக்கில் அளவிட முடியாது, அதனால் இந்த டப்பா ஒன்று வச்சுருக்கேன், இந்த டப்பா ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ தண்ணிங்க ஆஃப் பண்ணு, நான் தர போயிடு. பேண்ட்டு துணியில் போட்டு துடைக்கிறான் பாரு மக்களே. இப்படி வாங்க இப்படி உட்காந்து பொல்லிடுறான். என்ன பண்ணும்? ஒரு நாள் கூட போடல, 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அதில் துடைக்குது பாரு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. மேலே ஒரு ரவுண்ட் அடிக்கிறது எடு சொல்லி கீ போடுறோம்.
வீடெல்லாம் ரொம்ப வாய்க்கூடாதுடா, அது காயவே முடியாது. வீடெல்லாம் ரொம்ப வாய்க்கூடாது. 2 போருமா? 2 போர் ஆட்டம் ஊற்றிங்க, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி பார்க்கலாம் எப்படி, எல்லாத்தையும் அடிக்கணுமே. அப்புறம் அடிச்சிக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எப்படி என்ன கலர் அடிக்கணும்? இதே கலர் அடிச்சுவா இல்லை வேறு கலர் அடிக்கலாம்? வெள்ளையே அடி. இந்த 3 ரூமுக்கு மட்டும் இருக்கிற கலரை தான் அடிக்க முடியும். வேறு கலர் அடிச்சுன்னா அது கலர் சேஞ்ச் ஆகுது, இல்லை வேறு ஆகான்னு தெரியும். புது ரூமுக்கு வேணால் புதுசாக கலர் அடிச்சு. கீழே போய் கொடுத்து போட்டு ஏன்னா இதில் வந்து தண்ணி எல்லாம் நம்ம ப்ரைமரில் அதிகமாக கலந்துக்கூடாது. அப்படி கலந்துட்டோன்னா 2-3 நாளில் ஒன்று புழு ஊற்றுவோம், இல்லைன்னா கப்பு சாப்பிட்டா கப்பு அடிக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 டப்பா ப்ரைமர் ஊற்றுறோமா, இப்போ இதில் 1 டப்பா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணியை தந்து வச்சுக்கல, சுத்தமான தண்ணி ஊற்றணும். நம்ம சுத்தமான தண்ணி தண்ணி மாவு ப்ரஷ் போட்டு கலக்கு. காய் வச்சு தான் கலக்கணும். அப்புறம் கை தர ஆட்டினா நீ ஊத்துறா. ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். ஒரே டப்பையா கைக்கிட்ட கரைக்கு தண்ணி 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 வந்து இதில் தண்ணி ஒரே டப்பையா வேறு வேறு டப்பா அது ஒரு கை வேணுங்கிறது போட்டு போதுரா. நீங்கள் கை போட்டால் தான் கழுவக்கூடாது, சரிங்களா? நான் கை போட்டு தேய்ச்சி அந்த கையில் தான் கறிக்கிறாங்க. நேற்று கூட கரைச்சிங்க நாங்கள் பார்த்தோங்க அங்கே ஹாஸ்பிட்டலாண்ட. எல்லாரும் கை போட்டு நானும் கை போட்டெல்லாம் தேய்ச்சேன். போட்டு தண்ணி கை ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரைமர் கலந்துட்டோம். இப்போ நம்ம பட்ஜெட்டை கம்மியாக அடிக்கணும் அப்படின்னாக்கா இங்கே இருப்பாங்க கலர்ஸ். நம்மளுக்கு தேவையான கலர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்ஜெட்டை கம்மியாக பண்ணணுன்றதுக்காக கலர் கலராக தரேன். இப்போ இது வந்து இதை அடிச்சுட்டு இதுக்கப்புறம் கலர் கலராக பெயிண்ட் வாங்கிட்டு வருவாங்க. இதுக்கு ஒரு 2000 செலவு வச்சிங்கன்னா ஒரு கலர் பெயிண்ட்டுக்கும் 3000-4000 செலவும். ஒரு 1/2 லிட்டருக்கும் 300-400 வாங்கிடும். நான் என்ன பண்ணேன், ப்ரைமர்லேயே இந்த கலரை வந்து ஒரு பாட்டிலோட விலை என்ன தெரியுங்களா? இதில் 150 ரூபா போட்டிருக்காங்க, 100 ரூபான்னு ஒரு பாட்டில். இதை வச்சு நம்ம மொத்தம் ஊருமே அடிக்கலாம். இந்த ஒரு கலர் போதும் மொத்தம் வெடியும் அடிச்சதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ரூம் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் வேணாம்னு யோசிச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த ரூம்ஸோட கலர் இருக்கிற கலரையே அப்படியே அடிச்சு விடுவோம். ஸோ எல்லோ கலர் தான் நம்ம ஃபஸ்ட்டு சீலிங்லேருந்தே வருவோம். ஃபஸ்ட்டு சீலிங் எல்லாம் ஆச்சுங்க. ஓகேங்களா? எல்லோ கலர் வரும் கேட்டாங்க. எல்லோ கலர் எவ்வளோ அப்ளை பண்ணுவோம்? ஒரு ரூமுக்கு ஒரு டப்பையா? ஒரு கலர் தான் ஆட் பண்ணணும் தனித்தனி. 2 டோனி ஆச்சுன்னா
ஜெஸ்ஸி நம்ம இப்போ எல்லாம் கலக்கலாம். அந்த ஹோட்டலுக்கு இருக்கு கொஞ்சம் கலர் இந்த பெயிண்ட் இன்னும் கொஞ்சம் கூட கலக்கலாம். துவச்சிட்டு தண்ணி இருக்காது ஒரு முட்டை சைடா கலங்க நல்லா ஒரு நம்மளுக்கு ஒரு கலங்க. துணியே நாய்க்கு பண்ணு. எத்தனை பாட்டில் ஊற்றணும்? 3 மூடி ஊற்றணும். இந்த எத்தனை மூடி ஊற்றுனேன்? 2 தான் ஊற்றணும். 3 ஊற்றுனேன். 3 ஊற்றல 2 தான் ஊற்றணும். கொஞ்சமே ஊற்று. ஒரு ரூமுக்கு பத்துமாதா? பத்துமாடா? வீடியோ எடுத்துங்கறல. ம். வீடியோ ஸ்டாப் பண்ணி எத்தனை மூடி ஊற்றுக்கிறேன்னு செக் பண்ணிக்கோ. இந்த பாரு. வா இப்போ தான் இருக்காது. எப்படி பார்த்தா கம்மியாகுது, செல்லில் பார்த்தா கம்மியாக இருக்கா கம்மி. இந்த வாரத்தில் இருக்கா போயிட்டு கை விட்டுக்கிட்டா டேய் இந்த வாரத்தில்